இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஒரு மிளகு முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம். மிளகை வந்து ஜாஸ்தியாக வச்சு நல்ல காரசாரமாக முட்டை கிரேவி நம்ம பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு பொடி வந்து அரைக்கணும். அதுக்கு வந்து இந்த எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த பொடி இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட தனியா மல்லி போடுறேன். மல்லின்னு சொன்னால் யாருக்கும் புரியும், இல்லை தனியா ரெண்டு ஒன்று தான். இப்போ ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சு வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வறுபட்ட உடனே மற்ற ஜாமானை சேர்க்கலாம். இப்போ வந்து மிளகை போடுறேன். மிளகு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட இருக்கும். அதுவும் கொஞ்சம் லேசாக வறுபடட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் கிட்ட பெருஞ்சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஜீரகம், அதையும் வறுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட கசகசாவும் போட்டுறேன். இது வந்து சீக்கிரமாக இதாகும், அதனால் லேட்டாக போட்டிருக்கேன். இந்த கசகசா வந்து இப்போ நல்லா பொரியுது. இப்போ 2 காஷ்மீர் ரெட் சில்லி வந்து போடுறேன். ஏன்னு கேட்டால் அது வந்து காரம் இருக்காது, கலருக்கு தான். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கேன். ரொம்பையும் கருகுனுச்சுன்னாக்கி கருகுன வாசனை வரும். அதனால் இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து அதே சட்டியில் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கடல்பாசி, ஒரு ஸ்டார் ஹனீஸ், இவ்வளோதும் போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் சோம்பும் போட்டுடலாம். இதோட கொஞ்சமாக சோம்பு போடுறேன். ஏற்கனவே சோம்பு போட்டு அரைச்சிருக்கு. இப்போ லைட்டாக மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா இதோட வாசனை நல்லா வரட்டும். இப்போ வந்து நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுறேன். இதையும் நல்லா அப்படி ஒரு கிளறி விட்டு நல்லா வதங்கணும். நல்லா ஸ்லோவாக வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் வந்து இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா மசிஞ்சிரும். அந்த அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா தான் தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது வெங்காயம் நல்லா கூழாக வெந்து போயிடும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் ஒரு செகண்ட் நல்லா வதக்கி விடணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியாக 2 தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடுறேன். தக்காளியை போட்டுட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு அதில் போட்டுடலாம். இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பையும் தக்காளியை ஒரு வதக்கிட்டு அப்படி ஒரு உப்பையும் போட்டுட்டேன். உப்பு போட்டிங்கன்னா நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக வச்சு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுவோம். இப்போ வந்து இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ வந்து மசாலா பொடி சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். ஏன்னா மிளகு போட்டிருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் போட்டு அப்புறம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். மல்லி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். மஞ்சள் பொடி கொஞ்சோல. இதை இந்த மசாலாவை அப்படியே ஒரு பெரட்டி விடலாம். பெரட்டி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா லேசாக வதங்கினோடனே அப்படியே தண்ணி ஊற்றி ரொம்ப கருக விட்டுறாதீங்க. தூள் நல்லா இது பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் பிச்சு போட்டுருவோம். அந்த தண்ணியோட கொதிக்கும் போது கருவேப்பிலை வாசனையும் வரும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி வந்து ஒரு டம்ளர் கிட்ட ஊற்றலாம். ஊற்றிட்டு நல்லா அடுப்பை ஸ்பீடாக வச்சு நல்லா கிளறி ஒரு தட்டை போட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு 4 முட்டை வேக வச்சு உரித்து இந்த மாதிரி கத்தியை வச்சு கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் மசாலா உள்ளே இறங்குன்ட்டு இந்த பவுடரும் நுணுக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். இப்போ வந்து இந்த கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா இந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பொடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை வந்து மேலே போட்டு விட்டுறலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே போடுங்க. ஏன்னா பொடி போட்ட அன்றைக்கி நல்லா திக்காகும். அதனால் அப்படி மேலே அப்படி ஒரு தூவி விட்டுட்டு நல்லா பொடியை வந்து நல்லா கிளறி விடுவோம். ஃபுல் பொடியே போட்டுடலாம்.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதை மிளகோட காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் வேணால் மிளகா பொடி வேணால் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டிங்கன்னா மிளகுல உள்ள காரம் உங்களுக்கு தெரியாது எப்படி இருக்குன்னு. அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடி வைப்போம். இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் முட்டையை போட்டுடலாம். இது வந்து நல்லா கொதித்து இந்த நல்ல கிரேவி நல்லா திக்காகிட்டு இப்போ வந்து இதில் வந்து ஒரு 1.5 கரண்டி கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருவோம். நல்லெண்ணெய் விட்டால் நல்லா வாசனை டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட்டுட்டு அப்படி ஒரு கிளறிட்டு இப்போ வந்து அந்த முட்டையை போட்டுருவோம். இந்த முட்டைக்குள்ளே கொஞ்சம் அப்படி மசாலா போகிற மாதிரி கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டிங்கன்னா உள்ளக்குள்ளே கொஞ்சம் இறங்கும் சாறு. இப்போ வந்து முட்டையை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். லாஸ்ட்டாக எண்ணெய் ஊற்றுன நல்லெண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதே இதில் கொத்தமல்லியை கொஞ்சம் மேலே போட்டுருவோம். மேலே போட்டுட்டு ஒரு கிளறி கொடுத்துட்டு அடுப்பு ஒட்டி இறக்கிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். முட்டை கிரேவி வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இதே மாதிரி மிளகு முட்டை கிரேவி வந்து வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா சூடான சாதத்தில் நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சிட்டு இந்த முட்டை கிரேவி ஒன்றே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.